இடத்தமிழச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பரா இருக்கேன். மக்களே, இன்னைக்கு சூப்பரான நாள், அட்டிபிளான நாள். டைம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே. மோரோவர் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்முடைய தாய் மாதா வந்து விண்ணப்பம் அடைந்த நாள் இன்னைக்கு வந்து. ஸோ அதான் பயங்கர ஃபீஸ்ட். ஓகே, பின்னால பாருங்க சர்ச் ஆட்கள்லாம் வர்றாங்க. இன்னைக்கு வந்து டே ஆஃப் அப்ளிகேஷன் டு சி த மாஸ். ஓகே, அதாவது டே ஆஃப் அப்ளிகேஷன் என்னது, கடன் திருநாள். ஓகே, இன்னைக்கு மாஸ் பார்க்கலன்னா நீங்க கத்தோலிக்கரே இல்ல அப்படின்னு எங்க சாமியார் இன்னைக்கு போட்டு எங்களெல்லாம் வறுத்து எடுத்துட்டாரு. சூப்பரா பிரசங்கம் இருந்துச்சுன்னா ஃபாதர் கிளிஃப்டன். இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட அவருடைய மகிமையை சொல்லி எப்படி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்க சர்ச் ரொம்ப நல்லா இருக்கும். those who wants to come please come. அதே போல இன்னைக்கு இன்னொரு சிறப்பு நாள் என்ன? இண்டிபெண்டன்ஸ் டே. ஆமா, சொல்லிட்டு அதான் முதல்ல சொன்னேன். அப்படியா? ரெண்டு மிகப்பெரிய திருவிழா. அதனால மிகப்பெரிய கொண்டாட்டம் எங்க வீட்டுல. கேட்டீங்களா? ஹலோ, ஹாப்பி ஃபீஸ்ட் டே அகஸ்டின் ஆண்டன். bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்னைக்கும் ஒரு சூப்பரான ஒரு வருடம் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்க வரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஆண். இவங்களுக்கு வயது 29. இவங்க ஹிந்து மதத்தை சேர்ந்த தமிழர். இவங்க MSc in இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு யூகேல டெக்ஸாக்காவில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றியான முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லை இவங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM2024111130 இந்த நம்பரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவரை பற்றியான முழு விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவரை டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு நல்ல மணமகள் வந்துட்டு நம்முடைய வாழ்த்துக்கள். சர்ச்சிலேருந்து இப்போ வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கிறோம். ஆர்ச்வே டவர்ன் இதெல்லாம் வந்து காணிச்சிருக்கமான்னு தெரியல. இதெல்லாம் வந்து சென்ட்ரல் லண்டன். கேட்டிங்களா அந்த இடம்? இதெல்லாம் வந்து ஹைகேட். சூப்பரான இடங்கள், ரொம்ப ட்ரெடிஷ்னலான லண்டன் ட்ரெடிஷ்னலான பிளேசஸ். ஆர்ச்வே ஸ்டேஷன் ஸ்பெஷல் சர்வீஸ். இன்னைக்கு வந்து சாட்டர்டே, அதனால வந்து மக்கள்லாம் கொஞ்சம் வெளியில் அப்படியே உலாவிட்டு இருக்கிறாங்க. அது இப்போ என்ன சாப்பிடணும் அப்படிங்கிற இன்னைக்கு ஃபீஸ்ட் டேனால எங்கள் வீட்டில் ஃபீஸ்ட் சாப்பாடு. ஆனால் சாப்பிட்றது பொங்குறோமா இல்லைன்னா வீட்டில் குக் பண்ணுறோமா இல்லைன்னா வெளியே வாங்குறோமா. மணி ஏற்கனவே 12 ஆயிடுச்சு. இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான ஏரியா. ஒரு 1600 அதுக்கு முன்னாலே உள்ள ஏரியாஸ் இதெல்லாம். கட்டப்பட்ட இதெல்லாம் இதுதான் ஹைகேட். பயங்கர ஃபேமஸான ஒரு ஏரியா. நான் ஏற்கனவே இதை காமிச்சிருக்கேன். இங்கே ஒரு முருகன் கோயில் உண்டு, ஹைகேட் உயர்குண்டு தான் இருக்குது பாருங்க அந்த முருகன் கோயில். இதெல்லாம் தான் முதல்ல வந்த இது திருவிழா டைம்ல நல்லா பிஸியா இருக்கு இந்த கோயில். அந்த இந்த ஃபுல் ஏரியாவுமே உங்களுக்கு வந்து சென்ட்ரல் லண்டன் ஹைகேட் ஏரியா ப்ளஸ் பயங்கர பழமையான இடம். ஓகே, வீட்டில் போய் இப்போ வந்து ஷாப்பிங் போகணும். போயிட்டு வந்து என்ன வாங்குகிறோம் எல்லாத்தையும் காணிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த பிள்ளைகளெல்லாம் கொண்டு வீட்டில் விட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு இங்கே சமைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். அதனால நாங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட போகிறோம். கவர்மெண்ட்டே சமைக்கக்கூடாதுன்னு சொல்லிருச்சுது. புறம் எதுக்கு சமைச்சுக்கிட்டு வீட்டில்? கவர்மெண்டோடைய பேச்செல்லாம் தட்டக்கூடாது. கேட்டிங்களா? வீட்டில் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லல, கார்டனில் தீ வச்சு சமைக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ வந்து கொஞ்சம் விளக்கமா சொல்லு. நீங்கள் அப்படி தானே போன இதில் தலைப்பு போட்டீங்க. தலைப்பு போடுறது இவர் மாட்டுக்கு நான் தலைப்பு போட்டுட்டு உள்ள போய் எல்லாம் பார்க்கணும். தலைப்புல ஒரு கொஞ்சம் வேர்டுக்குள்ள தான் போட முடியும். அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட முடியும். இல்ல இவங்க எல்லாம் வெறும் இந்த தலைப்பு போடுறவங்கலாம் இவங்க எல்லாம் வந்து வெறும் இந்த வெளியில புக்கை பட்டு அந்த புக்கு உள்ள படிக்காம புக்கோடைய கவரை மட்டும் படிச்சு பாஸ் ஆகின ஆட்கள் நினைக்கிறேன். இப்ப ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் இல்ல புக்கே இருக்குது. 10வது புக்கு 12ஆம் புக்கு வேதியியல், இயற்பியல், கணிதம்னு தலைப்பழுத்து உள்ள எல்லாம் நாலேஜ் வந்துருமா. உள்ள போய் படிச்சு பாக்கணும். அதே போல நான் வீடியோக்கெல்லாம் போய் உள்ள போய் விவரமா பார்த்து படிச்சு இது பண்ணணும். இங்க பாருங்க, ஐயோ முகமெல்லாம் கருவாடாயிருச்சுது இந்த வெயில்ல. கேட்டீங்களா? வெயில் விட்டபாடு இல்ல. இப்பவும் 30 டிகிரி. எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் மிடில் வந்துட்டோம். இன்னும் 15 நாள்ல ஆகஸ்ட் முடியும். இது இந்த வருஷம் வின்டர் இருக்குமோ இல்லையோ தெரியல, ஆண்டவருக்கு தான் தெரியும். என்னது 20 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் நல்ல ஒரு பெஸ்ட் சம்மர், லாங் அண்ட் ஹாட் சம்மர். இப்படி நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. கேட்டீங்களா? இங்க பாருங்க,
எங்க காடு. எனக்கு இது பயம் இந்த காட்டு தெரியுமா. இங்க வந்து தீ வந்து பிடிச்சாலும் பிடிக்கிறதுக்குள்ள இதுகள்லாம் இருக்குது பயம். அதே போல் யூகேல வந்து இந்த ஹீட்னால பல இடங்களில் வந்து ரொம்ப தீயெல்லாம் பிடிச்சி ரொம்ப வீடுகள் போயிடுச்சு, காடுகள் போயிடுச்சு, ரொம்ப மக்கள்லாம் கூட பல பேர் இறந்துட்டாங்க. அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. அந்த சில கிளிப்பிங்ஸ்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். With 38.1 degrees Celsius. 6 homes destroyed in Stourbridge. Fires simultaneously in Birmingham, Norfolk, Worcestershire and Stoke-on-Trent. One fire chief called it some of the most challenging conditions of his 28-year career. The country is now confronting a new summer reality. Moving wildfires fueled by record-breaking heat has torn through parts of the United Kingdom, destroying homes, forcing evacuations, and overwhelming emergency services. The worst destruction was reported in Stourbridge, in England's West Midlands, where a grass fire that began near a golf course rapidly spread. Residents described scenes of panic as flames leapt from gardens to rooftops, while thick black smoke blanketed neighborhoods and ash rained across surrounding communities. பார்த்தீங்களா எவ்வளோ ஷாக்கிங்கான நியூஸ். அவங்களுக்காக வேண்டிக்கலாம். யூகேல இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருப்போம். பாருங்க, இல்லை யாருமே வெளியில மனிதர்களே இல்லை இன்னைக்கு. இப்பமெல்லாம் வரமாட்டாங்க வெளியில. அவ்வளோ சூடு. சூடுன்னா இதமா இருக்கணும், இது அப்படி இல்லை, பயங்கர சூடு. அப்படியே வெளியே வரவங்க எல்லாம் பஸ்ல ட்ரெயின்ல வேலை பார்க்குறவங்க எல்லாம் கையில 2-3 ஃபேனுங்களை வச்சுக்கிட்டு அப்படியே வர்றாங்க. ஆமா. இங்க பாரு காக்கா. ஓகே, இப்போ வந்து நாங்க என்ன வாங்க போறோங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து சவுத் ஹரோவுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஃபீஸ்ட் டே பார்த்தீங்களா, அதனால் பிரியாணி வாங்க வந்திருக்கிறோம். பட்ஜெட் பிரியாணி நான் வீட்டில் போய் காணிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு. ஹைதராபாதி பிரியாணி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கடை புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. புது முந்தியே இருக்குது, நம்ம கண்ணுக்கு தான் பெருசாக. நாங்கள் ஒரு டைம் தான் வாங்கி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, அதனால திருப்பி வரோம். ஓகே, கொடுத்த காசுக்கு வரத்த. மெட்ராஸ் கூட நல்லா இருக்குது. சென்னை பிரியாணி. ஓகே, அங்கே போய் பார்க்கலாமா. சவுத் ஹாரோ பேப்டிஸ்ட் சர்ச். ஓ, உள்ள பேப்டிஸ்ட் சர்ச் இருக்கா? என்ன, எனக்கு இப்போ தான் தெரியுது. அதெல்லாம் இவ்வளோ வருஷம் இந்த ஊரில் இருந்த பிறகு எல்லாமே இருக்குதுங்க. ஏ டு ஜெட்டு இல்லாத விஷயமே இல்லை சவுத் ஹாரோவில். அப்பா பயங்கர வெயில். இங்கே 10 பவுண்டு தான், எங்கள் ஊரில் 20 பவுண்டு. 10 பவுண்டு தானே அது? ஓ, வாங்கியாச்சு. அண்ணாச்சி கையில் வச்சுருக்காரு பாருங்க பார்சலை. வீட்டில் போய் திறந்து காணிக்க. இது வந்து ஒரு ஃபேமிலி பேக்காக நாங்கள் வாங்கியிருக்கிறது. ஃபேமிலி பேக்குன்னா 4 பேருக்குள்ள ஃபேமிலி பேக்கு. இதே இது 6 பேருக்குள்ள ஃபேமிலி பேக் உண்டு, 8 பேருக்குள்ள ஃபேமிலி பேக் உண்டு. ஓகே, சிங்கிள் பாக்ஸ் இருக்குது. சிங்கிள் பாக்ஸ் இருக்குது. சிங்கிளாக பாக்ஸும் இருக்குது, சின்ன பாக்ஸ். உள்ளே வச்சாச்சா? ஏன்னா உள்ளே வச்சாச்சா? உள்ளே ஏற்றிட்டிங்களா? நம்ம அடியில் வைக்கலாமே. ஜம்முன்னு மனம் வருது எங்களுக்கு உள்ளேருந்து போனால். இதுக்குள்ளே இருக்கட்டுமா? ஆமாம் ஆமாம். மனுஷன் ஒரு ஜான வயத்துக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குதுன்னு பாருங்க உலகத்தில். வேறு இந்த வயர் இல்லைன்னா இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. கடைக்கு வரணும் வாங்கணும்னு எந்த அவசியமே இல்லை. இப்போ வீட்டில் போய் இது பிரியாணி மட்டும் இல்லை, இன்றைக்கி ஃபீஸ்ட் டேனால, மதர் மேரியோட ஃபீஸ்ட் டே அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டேனால நாங்கள் இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டும் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு டெசர்ட், சூப்பரான டெசர்ட் கேட்டிங்களா, அடிப்பொலியாக இருக்கும். தேங்காய்பால் இருக்கா வீட்டில்? ஆமாம், லெட்ஸ் கோ. இல்லை, அங்கே பின்னால் 4-5 சிங்காட்கள் நிற்கிறாங்க. பவர் ஆஃப் இந்தியா சிங்ஸ் கேட்டிங்களா? பவர் ஆஃப் இந்தியா, பவர் ஆஃப் கனடா, பவர் ஆஃப் இங்கிலாந்து, எல்லாமே சிங்குகள் தான். அது வந்து சொல்லாமல் இருக்கவே முடியாது. தே ஆர் பவர்ஃபுல். சிங்குக்கு பின்னாடி சிங்கி அடிச்சாதான் எல்லாம் வேலையாகும். அந்த அளவுக்கு அவங்க டாமினேஷன் வந்து பயங்கரமா இருக்குது. பயப்படவே மாட்டாங்க, யாருக்கும் பயப்பட முடியல. அங்கே 4 ஆட்கள் நின்று நம்ம கேமரால கொண்டு வர பார்க்கல, சொல்கிறேன், அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, பார்த்தீங்களா சவுத் ஹாரோ எப்படி இருக்குன்னு? எங்களுடைய சவுத் ஹாரோ பஸ் ஸ்டேஷன் இங்கே பாருங்க போகுது. இந்தாங்க பாருங்கள், ஃப்ரெஷ்ஷு ஃபிஷ்ஷு எல்லாம் போய் நிறைய நாள் ஆகுது. ஃபிஷ்ஷு வாங்கத்தான் செய்யணும், ஆனால் நான் வீடியோவில் காணிக்கிறது இல்லை. நிறைய ஆட்களை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸை, நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய பேரை இப்போ ஆழ்ந்த வேலை சந்தித்தோம். ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். நிறைய சமையல் வீடியோலாம் போடுங்க சொல்கிறாங்க. அடுத்த வர்றதெல்லாம் ஒரே சமையலாக தான் இருக்கும் கேட்டிங்களா? நீங்கள் அப்படியே திளைக்க போகிறீங்க சமையல். சூப்பர். இனி வீட்டில் போய் சந்திப்போம். வந்தாச்சு வீட்டுக்கு கேட்டிங்களா? இந்த லண்டன் மாநகரத்தினுடைய அந்த பிரியாணியை பாருங்கள்.
இப்போ எல்லா ஊர்லலாம் இப்போ இது எவ்வளோன்னு சொல்கிறேன். இது ஆக்சுவலி நான் வாங்கியிருக்கிறது வந்து ஒரு 4 பேருக்குள்ள பிரியாணி. அதாவது ஆனால் அவங்க கொடுத்துருக்க பாக்ஸ் வந்து ஒரு 8 பேருக்குள்ள பாக்ஸில் அந்த 4 பேருக்குள்ள பிரியாணி போட்டாங்க. ஏன்னா அந்த 4 பேருக்குள்ள பாக்ஸ் பிரியாணி பாக்ஸ் இல்லை. புரிஞ்சா? அதை பார்க்கும்போது கொஞ்சோண்டா தெரியும். அதனால வந்து உடனே ஐயோ எங்கள் ஊரில் இப்படி கிடைக்குமே அவங்க ஊரில் இப்படி கிடைக்குமேன்னு கம்பேர் பண்ணாதீங்க. இது வந்து இது கேட்டிங்களா, பிரியாணிக்கு சைட் டிஷ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பிரியாணிக்கு இதுதான் சைட் டிஷ்ஷு. அதுக்கப்புறம் இது எனக்கு சும்மா எல்லாருக்கும் கொடுக்குறாங்க போல கொஞ்சம் ஊறுகாய், குருமாயோ ஊறுகாயோ ஏதோ காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்க. ஹைதராபாத்தி பிரியாணி பட்டு தம் பிரியாணி ஸ்டைலில் இருக்கும். தம் பிரியாணி ஸ்டைலில் இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும், அடிப்பொலியாக. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 950 pounds, அதாவது ஒரு 900-1000 ரூபாய்க்குள்ள நம்ம ஒரு இதில். ஓகே, எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கள் 900 ரூபாய் பிரியாணியில் எத்தனை சிக்கன் பீஸ் கிடக்குன்னு பாருங்கள். பீஸ் நம்பர் 1 எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். பீஸ் நம்பர் 1, அதுக்கு பிறகு வந்து பீஸ் நம்பர் 2, அதுக்கு பிறகு வந்து பீஸ் நம்பர் 3, பீஸ் நம்பர் 4. இங்க வந்து ஏன்னா இங்க உள்ள பிரியாணி 7-8 பீஸ் இருந்துச்சு. ஒரு 7-10 பீஸ் இருந்தது, நல்ல பெரிய பீஸ். ஐயோ, நான் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா வந்ததுமே பாயசத்துக்கு அங்க வந்து பார்லியா சவரிசி பார்லியில் பாயசம் வைக்க முடியாது. இவரு ஹெல்த்தி டயட்னு போயிட்டாலும் ஒரேடியா ஹெல்த்தி டயட் போனா மனுஷன் என்ன செய்யுது? பார்லியில் பாயசம்னா நான் எங்க போகுது? இது வந்து சில்லி சிக்கன். ஓகே, ஆனா இது ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து 7 பவுண்டு. ஓகே, ஸோ இதுதான் அந்த கடையில் வாங்கினது எல்லாம். அதுக்கு மேலே அக்கா அன்னைக்கு வாங்கியிருக்கிறது வந்து ஏன் மக்களே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எவ்ரி ஒன். பலாப்பழம் கேட்டிங்களா? இது வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஃபீஸ்ட் டேயும் கூட. மதர் மேரியோடைய அசென்ஷன், அதாவது விண்ணயர்ப்பு திருவிழா, மிகப்பெரிய திருவிழா அது. அதனால் நாங்கள் மிகப்பெரிய விதத்தில் நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம். பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பலாப்பழ சக்கப்பழ பாயசம் கேட்டிங்களா, அதுக்கு தான் இங்கே ஆயிட்டுருக்குது. பரவாயில்லையே. ஓகே, வெரி குட். இனி வந்து நம்ம இந்த சக்கையை வந்து சக்கச்சோளையை எடுக்கணும். நல்ல சக்கை வரும் கேட்டிங்களா. இது செங்க வறுக்க சக்கை, நல்லா சூப்பராக வரும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு வந்து இது போடணும், ஏலக்காய் அடிச்சு தான் கதை சீக்கிரம். இது வந்து கிலோ வந்து 8 பவுண்டு சம்திங், 12 பவுண்டு ஆச்சு ரெண்டு சேர்ந்து. கொஞ்சம் கூடுதல் தான், 1500 ரூபாய் ஆகி போச்சு. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் கேட்டிங்களா. இனிப்பு எப்படி இருக்குது? கரெக்டாக இருக்கா? ஒரு சொல்லுக்கு சின்னதாக இதாக இருக்குல்ல. அந்த சீசன் முடிஞ்சிட்டுனா அப்படி தான் இருக்கும் போல. நல்ல டேஸ்ட்டு. ஓகே, அதையும் கொடுத்துரு. நோ, அது மீதியை போடு, அந்த பாயசத்தை யார் குடிக்க போகிறாங்க? இல்லை, ஒன்று வாயில் போயிட்டுனா பிறகு அது சரி தான். ஒன்று வாயில் போயிட்டுனா பிறகு அது போட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்டிங்களா. அது வந்து இது நல்லா நிற்கும். அது நல்லா இருக்கு. நெய்லாம் தாராளமாக போடு, பண்டிகை நாள் தான். இப்போ இது வந்து பழத்தில் பண்ணக்கூடிய ஜாக் ஃப்ரூட்ஸில் பண்ணக்கூடியதுனால நமக்கு வந்து கிறிஸ்மஸ் பழம் தேவையில்லை. இப்போலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து சாப்பிட்டு வீடியோ போடுறதுக்கு பயமாக இருக்குது, நடந்து வீடியோ போடுறதுக்கு பயமாக இருக்குது. பயம் இல்லை, ஆளுகள் இண்டிபெண்டன்ஸ் டேங்கும். இந்த ஆளுவ கூட கமெண்ட்ல இருந்து என்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே கிடைக்க போகுதுன்னு தெரியல. நான் சொல்லுங்க, அது ஏன் எதுக்கு சொல்லுங்கிறத. இது கொஞ்சம் பொரியல். கேஷ்யூ நட்ஸ் முந்திரிக்கு ஒரு 170 பவுண்டு தான், 170 தான். லிட்டில் இதே இது நீங்கள் வேற கடைகளில் வாங்குனீங்கன்னா பயங்கர விலை. 6 பவுண்டு, 4 பவுண்டு, 3 பவுண்டு. ஏன் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காது. பாயசத்துக்கு போடுறதுலலாம் ரொம்ப வறுக்கிறதுல ஒரு டேஸ்ட் இருக்குது. இது கூட கொஞ்சம் கூட வந்திருக்கலாம், பட் தாங்க முடியல. ஓகே, அடுத்தது வந்து இந்த ஜாக் ஃப்ரூட் இருக்குல்ல, இதை வந்து இந்த மாதிரி குட்டியாக வெட்டி வச்சுக்கணும். ஓகே, இல்லை ஒரு 4-5 சொலை வெட்டி வச்சுருக்கிறேன். நிறையெல்லாம் போட்டு பாயசம் வைக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக போட்டு பாயசம் வச்சா தான் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா தான் அது திகட்டாது. இல்லைன்னா நிறைய இருக்கும்போது அது பார்த்தோன்னே திகட்டிடும் நமக்கு. அதே நெய்யில் போட்டு கொஞ்சம் வாட விடணும். அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பாகு கிடையாது, ஜஸ்ட்டு கரைச்சி வச்சு. ஐயோ, ஜஸ்ட்டு கரைச்சி வச்சது தான் கேட்டிங்களா. லைட்டாக
கொஞ்சம் அப்படி சேர்ந்து வரணும். ஒரு 1 or 2 minutes அது சேர்ந்து வரணும். என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வரக்கூடிய கமெண்ட்டுகள்லாம் ஒருத்தர் போட்டிருக்காரு, ஏக்கா பூசணிக்காய் மாதிரி இருக்கே, ஆனால் நீங்கள் போய் சுரக்காயை பிடுங்கிங்கன்னு. ஒரு ஆள் போட்டிருக்கு, குண்டு நர்சக்கா நீங்கள் கொஞ்சம் ரொம்ப நீங்கள் மூச்சு இழக்குது அப்படின்னு ஒரு ஆள் கமெண்ட். அதனால் கொஞ்சம் உடம்ப கம்மி பண்ணுங்கள். நமக்கு வரக்கூடிய கமெண்ட்டில் ஒரு 1% அது கமெண்ட் வந்து என்னுடைய மூச்சை பற்றியும் என்னுடைய உருவத்தை பற்றியும் வரக்கூடியது தான். ஓகே, என்னனால வந்து உங்களுக்கு கை காலம் நெளிஞ்சு இருக்குது, உங்களுக்கு கை கால் நெளிஞ்சிருக்கலாம், அதனால வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். நீ ஆண்டவரே ஏசப்பா இதில் யூடியூப்பில் வந்தாச்சுன்னா டாக்டர் மாதிரிலாம் இத்தனை வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் படிச்சுட்டு வர்றாங்க. ஆனால் படிக்காமலே இது ஒன்றும் இல்லாமலே டைரெக்டாக இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்லாம் இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன் சுதந்திரம் கிடைக்கலன்னு, ஏன் சுதந்திரத்தை பற்றி பேசினேன்னா என்னைக்கு இதுதான். ஒரு ஆள் நடந்துட்டு லேசாக மூச்சு வாங்கிட்டுன்னா உடனே நீ வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்க, அதனால தான் உனக்கு மூச்சு வாங்கிட்டு. நான் வந்து இதுக்கு போனேன் பார்த்தீங்களா, மூச்சு வாங்குறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. லேசாக மூச்சு வாங்க தான் செய்யுது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா இதை ஊற்றிடலாம். ஓகே, கொஞ்சமாக ஊற்றுறேன், வேகட். அடிபொலி. இதில் வந்து சுகர்லாம் கிடையாது. இதுதான் வெல்லம் டேஸ்ட்டு. வேணும்னா திரும்ப வெல்லம் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இப்போதைக்கு. இது கொஞ்சம் வெந்ததும் நல்ல வேகணும். இது கொஞ்சம் மூடி வச்சிடலாமா? அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். தேங்காய் பால் வேணும் இதுக்கு. ஸோ எல்லாருக்கும் வந்து ஐயோ, அதான் ஒரு இதில் வந்து ஒரு விவசாயம் வேண்டாம். ஒரு வீடியோவில் வந்து கீழே வந்து இது பண்ணும்போது எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரிப்பட்ட ஒரு அன்கல்ச்சர்டு கைண்ட் ஆஃப் கமெண்ட்லாம் போடுறதுக்கு எனக்கெல்லாம் முடியாது. நான்லாம் வந்து ரொம்ப யோசிப்பேன். ஒருத்தங்க வீடியோக்கு கீழே போய் நம்ம இப்படி போடுறோமே, அவங்க குண்டாக இருக்கலாம், அவங்க இதாக இருக்கலாம், அவங்களால எழும்பவே முடியாத அளவுக்கு அவங்க உடலில் பல உபாதைகள் இருக்கலாம். ஓகே, பொறாமையின் மறுவடிவத்தில் தான் அந்த மாதிரிப்பட்ட கமெண்ட்டுகள்லாம் வருதுன்னாலும் இருந்தாலும் ஒரு இது வேண்டாமா? அதாவது சுதந்திரம் அடைஞ்சு உலகம் சுதந்திரம் அடைஞ்சு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 80வது வருஷத்தை கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனாலும் ஆளுகளுக்கு வாயில் என்ன வருது என்ன போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. எனக்கு வந்து லேசாக வந்து மூச்சு வாங்குறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்த் ஆஃப்ரிக்காவிலேருந்து நம்ம மொரோக்கோலேருந்து வரும்போதே பயங்கரமான எனக்கு கோல்டு காஃப் எல்லாம் இருந்துட்டு இருந்தேன். அந்த இருமல் இன்னும் இப்போ எத்தனை வாரம் ஆகுது, ஆனாலும் இன்னும் வந்து அந்த இருமல் நிற்கலை. இருமல் வந்து நைட்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. அதனால் டாக்டர்கிட்ட நெக்ஸ்ட் வீக்கு போகணும், அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கணும் என்ன ஆயிருக்குன்னு. எனக்கு ஒரு டவுட், இது கோவிடாக இருக்குமோன்னு. கோவிட் அன்னைக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கணும். எனக்கு அது மண்டேல உரைக்கலை, நான் டெஸ்ட் பண்ணலை. பட் இப்போ டெஸ்ட் பண்ணால் நெகட்டிவாக தான் இருக்க போகுது. எனக்கு ஒரு தோணல், அது ஒரு கோவிடாக இருக்குமோ அப்படிங்கிற. ஏன்னா அவ்வளோ கொஞ்சம் என்னுடைய சிம்டம்ஸ்லாம் ரொம்ப சிவியராக இருக்குது. அது சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் ஒருத்தங்க போயிட்டு இருக்கும்போது அது இதுன்னுக்கிட்டு ஒரு 50 வயசு பெண் வந்து, நான் வந்து ஒல்லியான உருவம் கிடையாது ஏற்கனவே, இருந்தாலும் ஒரு 50 வயசு வரும்போது ஒரு மெனப்பாஸ் ஸ்டேஜில் கடந்துட்டு இருக்கும்போது பலவிதமான என்னது இந்த ஹார்மோன் பிரச்சனையில் நமக்கு வந்து நம்ம எவ்வளோதான் நம்ம வந்து சாப்பாடுகளை இது பண்ணாலும் ஒரு நாள் நம்மளால் நடக்க தோணும், இன்னொரு நாள் ஒரு நாள் ஃபுல்லாக படுத்தே இருக்க தோணும். சரியான எக்ஸசைஸ் இல்லை, சரியான இது இல்லை, அதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டு இருக்கிறோம். அந்த ஜேர்னியெல்லாம் ஒரு விதமாக நம்ம அதை வந்து ஃபேஸ் பண்ணி வந்துட்டுருக்குறோம். இது ஒன்றுமே தெரியாது. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இந்தியா வந்து இப்போ இருக்கிறத விட எப்படியோ இந்த 80 வருஷத்தில் எவ்வளவோ முன்னேறி இருக்கலாம். அதில் ஒரு ஆளுக வீடியோவில் போய் கமெண்ட் போட, நான் எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் உங்களுக்கு அழகான அட்வைஸ் சொல்கிறேன்னு சொல்லி போடாங்க. ரொம்ப நல்ல விதமாக சொல்கிறேன். அப்படி அப்படியே அது என்ன நிகழ்ச்சி தமிழில் சொல்லுவாங்களே, வஞ்ச புகழ்ச்சி. அது எந்த புகழ்ச்சி இனி தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். we are all adults. என்ன இப்படி ஒரு இங்கிலாந்து மாநகரத்தில் வந்து இப்படி ஒரு பதவியில் இருக்கிறேன்னா என்ன இதையும் கரைச்சி இதுக்கு மேலேயும் கரைச்சி அப்பனையும் குடிச்சு அப்பனுக்கு மேலேயும் அந்த மாதிரி கரைச்சி எடுத்து என்ன நமக்கு முன்னால் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா ஒருத்தங்க முன்னால் ப்ராப்ளம் இருக்குன்னா 10 அடிக்கு முன்னால் யோசிக்கக்கூடிய ஆட்களாக நாங்கள்லாம். அதனால் என் மக்களே இந்த கமெண்ட் போட எல்லாம் அது போட்டு அக்காளுக்கு மனசை ஒடிச்சிடலான்னு நினைச்சிடறாங்க. என்ன அக்கா மனசு எப்பவுமே சிறகடித்து ஜாலியா இருக்கக்கூடிய மனசு. லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நம்மளை பத்தி பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே போலதான் அவங்க வந்து அவங்க மாமியாரவோ ஃப்ரெண்டவோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ எடுத்து வீட்டுக்காரங்களோ
கல்ச்சர் போகுது. எல்லா பெண்களும் பெண்கள் தானே, யாரையுமே அப்படி பெண்களோ ஆண்களோங்க அந்த உருவத்தை வச்சு ஒருத்தங்களை வந்து இது பண்றத இன்னையோட விட்டுரு தம்பி. ஜோஷ்வா, இன்னொரு ஜோஷ்வாங்கிறது எவ்வளவு அழகான பேர். ஜோஷ்வா யாரு சொல்லுங்க பைபிள்ல? கேள்வி கேட்காது, கேள்வி கேட்கக்கூடாது. அப்ப ஜோஷ்வா தான் மோசஸுக்கு அடுத்தவர் வந்தவர். மோசஸால கானான் தேசத்தை பார்க்க முடிஞ்சதா? ஆனா ஜோஷுவா தான் வழி நடத்தி போனார் அவருக்கு அடுத்தது. ஸோ அவ்வளோ பெரிய லீடர்ஷிப் உள்ள ஒரு 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 பேரை வந்து இந்த பையனுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த பையன் செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி அட்டிப்படியா மாறிடுச்சு. ஓகே, மன்னிப்போம், மறப்போம். ஓகே, அதை எடுத்து அப்படி கவுத்து எதை அந்த இதை. ஓகே ஓகே, இப்போ நான் போட்டது ஜவ்வரிசி கேட்டிங்களா? இனி வந்து இதில் பால், தேங்காய் பால். இனி பார்த்தீங்கன்னா தேங்காய் பால். ஓகே, அவ்வளோதான், கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன் தேங்காய் பால். இனி இனிப்பு கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு நான் கொஞ்சம் வச்சுருக்கேன் இந்த சர்க்கரை பாகு. இனிப்பு கம்மியாக இருந்ததுன்னா அதை விட்டுக்கலாம். இனி ஏலக்காயும் முந்திரியும் போட்டால் அவ்வளோதான். ஏலக்காயும் முந்திரியும் போட்டால் கொதிக்க விடணுமா? இல்லை, ரொம்ப கொதிக்க விடாண்டா, லைட்டாக. தேங்காய் பால் ஊற்றினதும் கொதிக்க விடக்கூடாது பெருசாக. ஓகேவா? சுகர் கொஞ்சம் இது ஊற்றிக்கலாம். அந்த கலரு நல்ல வடிவாக இருக்கு. இப்போ தான் வடிவான கலரு. ஓ, அடிபொலியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்கலாம். ஏலக்காய் பொடி, கேஷ்யூ நட்ஸ். ஓ, எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுதான் ஜாக் ஃப்ரூட் பாயாசம். ஓகே, ஆனந்தமாக இருக்கும். செம்மையாக இருக்கும். கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த பாலுடைய சுவை, இந்த ஸ்மெல் கொஞ்சம் போகணும்ல. லைட்டாக குமிழ் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த லைட்டு குமிழ் வந்ததுமே ஆஃப் பண்ணிடணும். ஓகே, அட்டி போகுது. ஓ மை குட்னஸ், மக்களே இங்கே ஓடியாங்க வந்தால் எல்லாருக்கும் இப்போ கிடைக்கும் கேட்டிங்களா? டயபெட்டிஸ் நோ நோ நோ, நான் டயபெட்டிக்ஸ் எஸ் எஸ் எஸ். டயபெட்டிக் ஆனால் வந்து பலாப்பழம் சாப்பிடலாம். பழத்தை சாப்பிடலாம், அதுக்கு பதிலாக இப்படி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாயாசம் அடிப்பொலியாக இருக்குது. ஏன் மக்க மாதிரி சாப்பிடுவானோட என்ன தெரியல. சில நேரம் சாப்பிடுவானுவேன், சில நேரம் வேண்டான்ருவானுங்க. இப்போ அங்கே பிரியாணி அங்கே இருக்கட்டு, அது கடையில் வாங்கின பிரியாணி தானே. இப்போ நம்ம வீட்டில் செஞ்ச பாயசத்தை எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம் பாருங்கள். அந்த பழத்தோடு எடுத்து அந்த நட்ஸு, பழம், ஜவ்வரிசி, அப்புறம் கொஞ்சம் அந்த இது, இப்படி தான் நீங்கள் சாப்பிடணும் கேட்டிங்களா? அருமையாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும் ஜாக் ஃப்ரூட்டோட ஸ்மெல்லு. வா, சூப்பராக இருக்கும். எல்லோருக்கும் இனிய திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோவை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then, bye.